Hello everyone. So இன்னைக்கு வந்து நம்ம bank nifty options trading பண்றோம் high frequency breakout strategy யூஸ் பண்ணி. So இந்த strategy strike price selection பாத்தீங்கன்னா நேத்து closing price என்ன இருக்கோ அதோட அர்த்தம் எடுத்துக்கணும். For example இப்போ நேத்து closing price வந்து 43920 இருந்தா நம்ம 43900 call option and 43900 put option எடுத்துக்கணும். So அதே மாதிரி இந்த strategy நம்ம first half hour யூஸ் பண்ணுவோம் 9:15 to 9:45 குள்ள target stop loss ரெண்டுமே செட் பண்ணி வச்சிடலாம். Once அந்த target stop loss reach ஆன கார்டு ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஆர்எல்ஸ் நமக்கு 945 என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸில் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஸோ அதே மாதிரி இந்த ரோபோல நீங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் இண்டிகேட்டர் பேஸ் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துரும். கோடிங் கண்டிஷன்ஸ் பொறுத்து ரோபோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணும். ஸோ நீங்கள் ட்ரேடிங் செட்டை பார்க்கலாம் இப்போ நம்ம. ஸோ இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா வந்து November 23. ஸோ ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 43,587 இருக்குது. நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும் 43,600 call option and 43,600 put option எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம call option செலக்ட் பண்ணலாங்க. தென் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும். தென் ஃபியூச்சர் சார்ட்டில் ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ பேராமீட்டர்ஸில் ஸ்ட்ரைக் 1 call option தரணும். தென் ஸ்ட்ரைக் 2 put option தரணும். ஸோ சிபிஎல்ல பி மாற்றிக்கிறீங்க. ஸோ இப்போ ரோபோவில் ஃபிட் பண்ணலாம். போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸில் ஆட் போர்ட்ஃபோலியோ தரணும். தென் காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்சேஞ்ச் வந்து என்எஃப்ஓ ஆப்ஷன் இண்டெக்ஸ் ப்ரோடைப் வந்து MIS call option number of lots பார்த்தீங்கன்னா 200 lot size 15 trade method buy only more than normal active auto more than light blue signal limit 100 தரோம். சேம் லைக் புட் ஆப்ஷன் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த ஆல்கோரிதம் பண்ணுறதுக்கு மினிமம் கேபிட்டல் உங்களுக்கு 10,000 தேவைப்படும் லாட்டுக்கு. ஸோ மினிமம் நீங்கள் 7,500 rupees வச்சு கூட பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து 10 லாட்ஸ் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா 75,000 தேவைப்படும். ஸோ ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சிங்கிள் லாட்டுக்கு நீங்கள் 250 rupees ஃபிக்ஸ் பண்ண முடியும். 10 லாட்ஸ் பண்ண போகிறீங்கன்னா 2,500 rupees ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 200 லாட்ஸ் பண்ணுறதுனால ப்ராஃபிட் வந்து 50,000 தரப்போகிறோம். ஒன்ஸ் டார்கெட் ரீச் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஸோ இப்போ ப்ராஃபிட் செட் பண்ணலாம் இங்கே. ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ரோபோ ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பேஸ் ஒர்க் பண்ணும். சாரி. ஸோ ஃபியூச்சர் பை என்ட்ரி வரப்போ கால் ஆப்ஷன் பை பண்ணும். அதே மாதிரி ஃபியூச்சர் செல் என்ட்ரி வரப்போ புட் ஆப்ஷன் பை பண்ணும். ஸோ ஆப்ஷன்ஸ் பைங் பண்ணப்போ செல்லிங் பண்ணாது. ஸோ க்ளோசிங் அப்படிங்கிறது நமக்கு என்ட்ரி வந்துடும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நமக்கு செல் என்ட்ரி வந்திருக்கு ஃபியூச்சரில். ஸோ புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு நமக்கு 2,000 4,000 பக்கம் லாஸ் இருக்குது. திரும்ப நம்ம ட்ரேடிங் முடிவு பார்க்கலாம். ஸோ 8,000 ப்ராஃபிட் இருக்கு இப்போ நமக்கு. ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் 43,000 இருக்குது. மேக்ஸிமம் ட்ரா டவுன் 10,000 போயிருக்கு நமக்கு இன்னைக்கு. ஸோ புட் ஆப்ஷன் நமக்கு ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இன்னைக்கு. ஸோ டார்கெட் ரீச் ஆயிருக்கு. இன்னைக்கு கால் ஆப்ஷனில் நமக்கு எந்த என்ட்ரியும் வரல. புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 63,450 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். புட் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் வந்து 260.5 தென் ஸ்கொயர் ஆஃப் ரேஞ்ச் வந்து 281.65. ஸோ நீங்கள் ப்ரைஸ் அண்ட் டைமிங் இதில் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து 63,450 பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரொம்ப விஷயம் டவுட்னா காலர் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம ப்ரொடியூஸ் அப்டேஷன். தேங்க்யூ.